ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன த ஃபேமிலி மேன் என்ற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் காமெடி மூவி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆக்டரான மார்க் வால்பர்க் நடிச்ச ரொம்பவே ஃபன்னான ஆக்ஷன்ஸை தெரிக்க விட்டுருக்க ஒரு செம்மையான படங்க இது. இந்த படத்துலயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. என்ன ஒண்ணு, நம்ம கிரைம் மிஸ்ட்ரி படத்துல பாக்குற மாதிரி ரொம்ப டீப்பான ட்விஸ்டா இல்லாம டீசெண்டா நம்ம ஷாக் ஆகுற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல படம் தாறு மாறு தக்காளி சோறு. ஒரு ஃபேமிலி மேன் அவரோட பாஸ்ட் வாழ்க்கையில விட்டக்குறையா தொட்டக்குறையா விரிட்டு வந்த சில எதிரிகள் இப்ப பிரசன்ட்ல அவரை கொலை பண்ண துரத்துறானுங்க. அவங்கள்ட்ட இருந்து தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு ஃபேமிலி மேன் ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடலாம்னு முடிவெடுத்து கிளம்புறாரு. இருந்தாலும் விடாத கருப்பு மாதிரி இவர் எங்க போனாலும் அந்த எதிரிகள் பின்னாலேயே வந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்தை காப்பாத்த வேற வழி இல்லாம ஃபேமிலி மேன் தர லோக்கலா இறங்கி அலச ஆரம்பிக்கிறாரு. இதோட முடிவு என்னவா இருந்துச்சு, கடைசியில அவங்கள்ட்ட இருந்து தான் குடும்பத்தை ஃபேமிலி மேன் காப்பாத்தினாரா இல்லையா, அதான் படத்தோட கதை. வாங்க சாது மிரண்டா காடு என்ன ஆகுதுன்றத படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நியூயார்க்ல இருக்க பஃபலோன்ற சிட்டில பழைய காரெல்லாம் விக்கிற இடத்துல வேலை செய்யற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே விலை அதிகமான ஒரு காரை கடைக்கு வந்த ஒரு கஸ்டமரோட காதுல பூவை சுத்தி அதை அவன் தலையில கட்டலாம்னு பாத்துட்டு இருக்காரு. நீங்க மட்டும் இந்த காரை வாங்கி ஓட்டுனீங்கன்னு வைங்க, ராஜா பகூத் மாதிரி இருப்பீங்கன்னு ஹீரோ ஒரு உருட்ட போட்டதான். அதை நம்பின கஸ்டமரும் காரை வாங்கிடுறான். அடிக்கடி ஹீரோ இந்த மாதிரி பேச்ச போட்டே நிறைய பேர்கிட்ட காரை வித்துருவாரு. இதனாலேயே இந்த கடையோட மேனேஜர் கிட்ட ஹீரோவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்ப கூட ஹீரோ ஒரு காரை வித்துட்டாரா, சோ மேனேஜர் ஹீரோவை கூப்பிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க சமயத்துல நல்லா ஒட்டுப்பல்ல ஒட்ட வச்ச ஓனா மாதிரி ஒருத்தவன் கடைக்குள்ள வரான். இவனும் இதே கடையில வேலை செய்யறவன் தான். மனசுல பெரிய ரேசர்னு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் கடையில இருக்க காரை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறது இவன் வழக்கம். இவன் கடைக்குள்ள வந்ததுமே ஹீரோ அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறாரு. ஏன்னா இன்னையோட ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனிவர்சரி அதுவுமா பொண்டாட்டிய பார்க்கலாம் நல்லா இருக்குமா, சோ எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன், இன்னைக்கு என் பொண்டாட்டியை நான் பார்த்தே ஆகணும்னு கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஹீரோ ஒரு பக்கா ஃபேமிலி மேன் எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட காரை ஓட்டுவாரு, அந்த மாதிரி ஹீரோ ஓட்டுற காரோட ஸ்பீடு 20 தாண்டல. ரொம்பவே ஸ்லோவா காரை ஓட்டிக்கிட்டு ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண ஹீரோ அடுத்து அழுங்காம குலுங்காம இவரோட வீட்டு வாசல்ல காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனதும் வீட்டுல இருக்க ஹீரோவோட ஃபேமிலிக்கு உண்டான அறிமுகத்தை கொடுக்குறாங்க. முதல்ல ஹீரோவோட பொண்டாட்டி, அவ பேரை நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். இவ ஒரு தெரபிஸ்டா இருக்கா. ரெண்டாவது ஹீரோவோட மூத்த பையன், இவனுக்கு 18 வயசு ஆகுது. இவனுக்கு கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனா 4 செவத்துக்குள்ள கேம் விளையாண்டு நாசமா போயிட போறடான்னு ஹீரோ கேம்லாம் விளையாடக்கூடாதுன்னு இவனை மிரட்டி வச்சிருக்காரு. ஆனாலும் அந்த வயசு பசங்க என்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டிருக்காங்க. ஹீரோ எவ்வளவு சொல்லியும் இவன் வீட்டுக்கு தெரியாம இன்னமும் ஒரு இடத்துல போயிட்டு கேம் விளையாண்டுட்டு தான் இருக்கான். ரெண்டாவது ஹீரோவோட நடு பொண்ணு. இந்த பொண்ணோட ஸ்கூல்ல வருங்கால ரிப்போர்ட்டர்ஸ் உருவாக்குறதுக்காக ஒரு டீம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் நடு பொண்ணுக்கும் ரிப்போர்ட்டர் ஆகிறதுல தான் ஆர்வம் அதிகம். அந்த டீம்ல ஜாயின் பண்ணி ஸ்கூல் ரிப்போர்ட்டரா இருந்திருக்கா. ஆனா நடுவுல எவனோ ஒரு படுபாவி பையன் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி மனசு கெடுத்ததுனால அவன் வெளியூர்ல ஏதோ ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். நானும் அவன் படிக்கிற அதே காலேஜுக்கு போக போறேன்னு இந்த பொண்ணு இப்ப வரைக்கும் அடம் முடிச்சிட்டு இருக்கு. இது இல்லாம கடைசியா ஹீரோவோட ஃபேமிலில புதுசா பிறந்த கை குழந்தை ஒண்ணு இருக்கு. நம்ம அவன் பேரை கடைக்குட்டின்னு வச்சுப்போம். இப்படி ஹீரோவோட ஃபேமிலிக்கு உண்டான அறிமுகலாம் முடிஞ்சதும் இன்னைக்கு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆனிவர்சரி இல்லையா, சோ வெளியே போய் கொஞ்சம் ஜாலியா இருப்போம்னு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை நடுப்பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் அவுட்டிங்கு கிளம்புறாங்க. அந்த கேப்ல மூத்த பையன் எப்பவும் போல இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். பயபுள்ள சாதாரணமான ஆள்லாம் இல்லங்க, கேமிங்ல கில்லாடி கிட்டு. கேமிங் சர்க்கிள்ல இவனுக்கு கில்லர் பாய்ன்ற ஒரு பேரே இருக்கு. அந்த அளவுக்கு கேம் விளையாடுற பசங்க மத்தியில மூத்த பையன் பிரபலம். இப்படி மூத்த பையன் ஒரு பக்கம் கேம் விளையாடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஜாலியா இருக்கலாம்னு வெளியே போனாங்கல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப நேரம் ஜாலியா தான் இருக்காங்க. பண்ணெல்லாம் முடிச்சிட்டு ஒரு இடத்துல ரொமான்ஸா நின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் முத்தத்தை போடுறப்போ அத பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு 4-5 வயசு பசங்க அவனுங்களோட மொபைல்ல போட்டோ எடுக்கிறானுங்க. இதை ஹீரோ பாத்துறாரு. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம பொறுமையா ஹீரோ அந்த பசங்கள்ட்ட போயிட்டு, ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நாங்க பர்சனலா இருக்கிறத போட்டோ எடுக்கிறது தப்பு இல்லையா, கொஞ்சம் அதை டெலிட் பண்ணுங்கப்பான்னு ஹீரோ சொன்னா அந்த மூதேவி போட்டோவை டெலிட் பண்ணாம ஹீரோ கண்ணு முன்னாலேயே ஹீரோயின் முத்தம் கொடுக்கிற போட்டோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுது. இந்த காண்டுல ஹீரோ எதிரில நிக்கிற பையனையே முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. ஹலோ பூமர் அங்கிள், என்ன முறைச்சு பாக்குறீங்க, என்ன பண்ற போறீங்க அப்படின்னு ஹீரோ முறைச்சதுனால வெறியான வயசு பையன் பேசிக்கிட்டே இவனோட கையில வச்சிருந்த டொமேட்டோ சாஸ ஹீரோவோட தலையில கொட்டிடுறான். ஆடா பாவீங்களா, எப்படி வந்த மனுஷனை இப்படி டிரைனேஜ்ல விழுந்த டீனேஜ் புறா மாதிரி குழகுழன்னு ஆகிட்டீங்களேடா, இருங்கடா அந்த ஆள் உங்களை வெளுத்து வாங்க போறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அப்படியே நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ஹீரோ எதுவுமே பண்ணாம தலையை தொங்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில ஹீரோயின் அவளால முடிஞ்ச ஆறுதல ஹீரோவுக்கு சொல்றா, சரி விடுறா, ஏதோ அறியா பசங்க தெரியாம பண்ணிட்டானுங்க, ஆனா நீ அவனுங்கள்ட்ட எந்தவித வயலன்ஸும் காட்டல பாத்தியா, அங்கதான் நிக்கிற நீ, உனக்கு வயலன்ஸ் வரவே வராதுன்றது எனக்கு தெரியும், அந்த காரணத்தினால தானே இத்தனை வருஷம் உன்னை உருகி காதலிச்சிட்டு இருக்கேன்,
அந்த பசங்க பண்ணதெல்லாம் பெருசா மண்டையில் ஏத்திக்காத, தட்டி விடுன்ற மாதிரி ஹீரோயின் ஆறுதல் சொல்றா. ஆனா அசிங்கப்பட்டது ஹீரோ தானே. பட்ட அசிங்கம் ஹீரோவுக்கு போற மாதிரி தெரியல. சோ நைட்டு தூங்குற வரைக்கும் மூஞ்ச முறைச்ச மேனிக்கே ஹீரோ வச்சுக்கிறாரு. இதுக்கு அடுத்த நாள் ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் கிளாஸ்க்கு போன ஹீரோயின் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இவ கூடவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சைனீஸ் லேடியை மீட் பண்றா. இந்த பொண்ணு இவளோட எக்ஸை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கா. அதோட இவ ஒரு டிராவல் ஏஜென்ட். இத அவ ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா ஹீரோவோ நான் இந்த ஊரை விட்டு வெளியவே வரமாட்டேன்ற மாதிரி இன்னைய வரைக்கும் அவரோட ஃபேமிலிய வெளியூருக்கு எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. இதை ஹீரோயின் சோகமா சைனீஸ் பொண்ணு கிட்ட சொன்னதும், அட விடுங்க, எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. உங்க புருஷனும் ஒரு நாள் மனசு மாறுவாரு. அப்படி மனசு மாறி நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு முடிவெடுத்தா என்னதான் கான்டாக்ட் பண்ணணும், சரிங்களா அப்படின்னு சைனீஸ் பொண்ணு அவளோட விசிட்டிங் கார்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. அப்படியே இன்னொரு பக்கம் கடைக்குட்டியோட தனியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன ஹீரோ அங்க பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ரேண்டமா ஒருத்தவன் ஹீரோவுக்கு முன்னால நடந்து வரான். நல்லா பத்த வச்ச பாம்பு மாத்திரையில இருந்து சுருள் வரும் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல விட்டுக்கிட்டு. இவனை பார்த்ததுமே ஹீரோவோட மூஞ்சி மாறுது. ரைட்ரா வில்லங்க வந்துருச்சுறான்ற தோரணையில ஹீரோ அந்த கடைக்குள்ளேயே குழந்தையோட அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ நினைச்சதுக்கு ஏத்த மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ பார்த்தா அந்த ஆள் ஹீரோவுக்கு முன்னால வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். சாச தலையில கொட்டும் போதே ஹீரோ ஒண்ணும் பண்ணல. இவனை என்னடா பண்ணிட போறாருன்னு நம்ம அசால்ட்டா இருந்தா எதிரில வந்து நின்னவனை பார்த்த ஹீரோ, டேய் நாக்க போச்சு, ஒரு நிமிஷம் இருடா, என் குழந்தைய நான் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் சண்டை செய்யலாம்னு தைரியமா சொல்றாரு. இருந்தும் அந்த சுருட்ட தலையன் கேட்காம ஹீரோவை அடிக்க பாயறான். வக்காலி சொல்லிக்கிட்டே இருக்கான், குழந்தை இருக்கும் போதேவா அடிக்கிற, வாங்கிக்கடா இதன்னு பூனை மாதிரி இருந்த ஹீரோ புலி மாதிரி பாஞ்சு வந்தவனை அடிச்சு சாத்துன்னு சாத்தினாரு பாருங்க. நடந்த சண்டையில கடையே கண்டோம். ஹீரோ இந்த அளவு சண்டை போட்டிருப்பாருன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வேற லெவல்ல ஃபைட் பண்ணி வந்தவனை படுக்க போட்டதும் பரபரப்பா தான் குழந்தையோட கடையை விட்டு வெளியே வந்த ஹீரோ இதுக்கு முன்னாலலாம் காரை எப்படி 20ல ஓட்டுவாரு, இப்ப 200ல காரை விரட்டிக்கிட்டு 2 சுத்தி இவரோட வீட்டு பார்க்கிங்ல காரை நிறுத்துறாரு. அக்கம் பக்கத்து ஆளுங்களாம் ஹீரோவை பார்த்து மறந்துடுறாங்க. இது எதையும் கண்டுக்காம வீட்டுக்குள்ள போன ஹீரோ எவனோ ஒருத்தவனுக்கு கால் பண்ண அவன் எடுத்த எடுப்புலயே ஹீரோ கிட்ட என்ன கேக்குறான்றீங்க, டேய் நீ இன்னுமாடா உயிரோட இருக்கன்னு கேக்குறான். ஆமா என்ன பண்றது, வாழ்ந்தாகணுமே, உயிரோட தான் இருக்கேன். இப்ப நான் உனக்கு கால் பண்ணது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. நீ என்ன பண்ற, அடுத்த 3 நாள்ல எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் 3 பசங்களுக்கு ஃபேக்கான பேர்ல ஒரு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ற. நான் இந்த நாட்டை விட்டே போயாகணும்னு ஹீரோ கேட்க, ஓ சாருக்கு ஃபேமிலி எல்லாம் வந்து போச்சா, பரவாயில்லையே, இந்த 18 வருஷத்துல இப்படி ஒரு மாற்றமா, சரி அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் தலைமறைவா தானே வாழ்ந்த, நீ இருந்த இடமும் போன தடமும் எதுவுமே தெரியல, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்னு புரோக்கர் கேட்டா, என்னத்த சொல்றது, நேத்து ஒரு 4 நாதாரிங்க சும்மா இல்லாம என்னையும் என் பொண்டாட்டியும் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டானுங்க. அதை பார்த்து தான் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு 18 வருஷத்துக்கு முன்னாலே என் கூட வேலை செஞ்சவனுங்களே என்ன கொலை பண்ண துரத்திட்டு இருக்கானுங்க. எல்லாம் என் விதின்னு ஹீரோ புலம்புனதும், முதல்ல இந்த பிரச்சனையும் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டியான்னு இவன் கேள்வி மேல கேள்வியா கேட்டு சாவடிக்கிறான். என்னடா சொல்றது, நான் உன்னை மீட் பண்றதுக்கு முன்னால வில்லன்ற ஒரு ஆளோட தலைமையில அசாசினா ஒர்க் பண்ண, அதாவது 18 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ வில்லன்ற ஒரு ஆள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் கில்லரா வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணதும் அந்த வாழ்க்கை பிடிக்காம நான் வெளியே வந்துட்டேன். அதனால அப்ப என் கூட வேலை செஞ்சவனுங்க இப்ப என்ன கொலை பண்ண துரத்துறானுங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் சொன்னா என் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா. சொல்றேன் அதுக்குண்டான டைம் வரும், அதுக்குள்ள நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து வேகாஸுக்கு கிளம்பி வரேன். 3 நாளைக்குள்ள நான் கேட்டதை நீ ரெடி பண்ணி வை, நான் உன்னை வேகாஸ்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. ஆக ஹீரோவை பிடிக்க நினைக்கிறவங்க ஹீரோவை நெருங்கறதுக்கு முன்னால ஹீரோ இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேகாஸ் போலாம்னு முடிவு எடுத்துறாரு. தற்சமயத்துக்கு ஹீரோ கூட இருக்கிறது கடைக்குட்டி மட்டும் தான். மீதி பேரெல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்கள பிக்கப் பண்ணும் இல்லையா. சோ குடும்பத்தோட டைம் டேபிள்ல யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்றத பார்த்துட்டு ஹீரோ நடுப்பொண்ண பிக்கப் பண்ணலாம்னு அவ கிளாஸுக்கு போனா கிளாஸ்ல அவ இல்ல. அதான் குடும்பத்துல ஒவ்வொன்னும் ஃபேமிலிக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்குங்களே. அந்த வகையில நடுப்பொண்ணு கிளாஸை கட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து இவ ஃப்ரெண்ட்ஸோட கடலை போட்டுட்டு இருக்கா. அங்க போய் அவளை கழுத்து மேலேயே கொடுத்து பிக்கப் பண்ண ஹீரோ ரெண்டாவது நம்ம மூத்த பையன் செஸ் கிளாஸ்ல இருப்பான்னு நினைச்சா அவன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இதை நடுப்பொண்ணே போட்டு விட்டதும் அங்க போய் மூத்த பையனோட காது மேலே 4 கொடுத்து ஹீரோ அவனையும் பிக்கப் பண்ணிட்டு கடைசியா இவர் பொண்டாட்டியை பிக்கப் பண்றதுக்கு ஹீரோயின் வேலை செய்யற இடத்துக்கு போறாரு. அம்மாடி ரொம்ப நாளா நீயும் ட்ரிப் போகணும் சொல்லிட்டு இருந்தல்ல, உடனே கிளம்பு, நம்ம நேரா வேகாஸுக்கு போறோம். ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா போறோம்லாம் கேட்காத, நீ ஆசைப்பட்ட இன்னைக்கு எனக்கு பண்ணணும்னு தோணுது, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி கார்ல எடுத்துட்டு வந்துட்டேன், நீ கார்ல வந்து ஏறினா மட்டும் போதும்னு அதை இதன் பேசி ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி மொத்த பேரையும் கார்ல ஏத்திக்கிட்டு ஹீரோ கார் பார்க்கிங்கை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கார் ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு வருது. ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு, பின்னால வருது நம்ம பங்காளிங்க தான் நம்மள தான் தேடி வரானுங்கன்ட்டு. ஹீரோவும் அவனுக்கு
அவனுங்களுக்கு தண்ணி காட்டி எப்படி எப்படியோ காரை ஓட்டினாலும் அவனுங்க கரெக்டா ஹீரோவை பிடிக்கிறானுங்க. ஓஹோ, பயபுள்ளைங்க நம்ம கார்ல டிராக்கர் வச்சிருக்குங்க போல, அதனாலதான் நம்ம எங்க போனாலும் பின்னாலேயே வரானுங்க. இருங்கடா சூனா அப்பானாவுக்கு வச்ச சூனியத்தை எடுக்கிறேன் அப்படின்னு எஸ்ஸாக பார்த்துட்டு இருந்த ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டு ஒரு வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு துரத்திட்டு வந்தவங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே சர்வீஸ் சென்டர்ல காரை மேலே கீழே ஏத்தி ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு செட்டப் இருக்கும்ல, அது மேல ஹீரோ அவரோட காரை ஏத்தி கார் கண்ணுக்கே தெரியாத மாதிரி செட்டப்ப மேல ஏத்தி விட்டுறாரு. ஹீரோவை துரத்திட்டு வந்தவனுங்களுக்கோ கார் என்னடா திடீர்னு மாயமா மறைஞ்சு போச்சுன்னு மண்டை காஞ்சிருது. அவனுங்க காரை தேடிட்டு இருக்க கேப்லயே ஹீரோ காருக்கு அடியில இருந்த ஜிபிஎஸ் டிராக்கரை எடுத்து ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை செய்யற ரேசர்னு ஒருத்தவனை இதுக்கு முன்னால பார்த்தோம் பாருங்க, ஆள் கூட நல்லா பெத்த சைஸ் சொத்த கத்திரிக்கா மாதிரி இருந்தானே, தான் கார்ல இருந்து டிராக்கர் எடுத்த ஹீரோ டிராக்கரை அவனோட கார்ல பிக்ஸ் பண்ணிடுறாரு. சோ அதுதான் ஹீரோவோட கார் நினைச்சுக்கிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்றவனுங்க அந்த காரை துரத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. இதுதான் சாக்குன்னு ஹீரோ இவரோட காரை எடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபேமிலியோட வேகாஸ் போயிட்டு இருக்காரு. வெளியே இருக்கவனுங்கள அடிச்சு புடிச்சிட்டு ஹீரோ எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தா குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுங்களே ஹீரோவுக்கு சதி பண்ணுதுங்க. அதாவது நடுப்பொண்ணு இருக்கால, இவங்க ட்ரிப்பு போற விஷயத்த நான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறேன்னு அவ போனை கையில எடுத்தான். நம்மள பிடிக்க பின்னால வரவனுங்களுக்கு வாட்டமா இருக்க மாதிரியே வேலை பாக்குறாளே இவ. செல்லு கில்லு மேல கைய வச்ச டெட் பாடி நீதான். நம்ம எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப்புக்கு போறோம், இப்ப போயிட்டு போனை நோண்டிட்டு இருக்கீங்க, எல்லாரும் உங்க போனை கொடுங்க, இந்த ட்ரிப்ல போனே கிடையாது அப்படின்னு ஹீரோயின், மூத்த பையன், நடுப்பொண்ணு இவங்க 3 பேர்கிட்ட இருந்து மொபைல் போன் வாங்கின ஹீரோ அந்த போனோட இவர் போனையும் சேர்த்து கார் ரன்னிங்ல இருக்கும் போதே அதை தூக்கி வெளியே ஆத்துல போட்டுறாரு. கார்ல இருந்த யாருக்கும் எதுவும் புரியல, நல்லா தானே இருந்தா அந்த ஆளு, திடீர்னு ஏன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான்னு போனை தூக்கி போட்டதை பார்த்துட்டு 3 பேரும் வாய பொளந்துட்டு இருக்காங்க. இதோட இங்க சீனை கட் பண்ணா ஹீரோவோட வீட்டுல இவரோட ஃபேமிலி போட்டோவை யாரோ கையாலேயே குத்தி நொறுக்குறாங்க. நொறுக்குற ஆளோட முகத்தை நமக்கு காட்ட ஆள் நல்லா பீன் பேக்கு பேண்ட் போட்ட மாதிரி இருக்காரு. ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொன்ன புரோக்கர் கிட்ட வில்லன்ன்ற ஒரு ஆள் கிட்ட வேலை செஞ்சதா ஹீரோ சொன்னார் இல்ல, அந்த வில்லன் தான் இவரு. இப்ப ஹீரோவோட வீட்டுல வில்லனோட ஆளுங்கன்னு எல்லாரும் பட்டறைய போட்டிருக்காங்க. ஹீரோவை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் இவங்களோட ஒரே நோக்கம். ஆனா ஹீரோ ரொம்ப தெளிவு, இவர் எங்க போறாருன்றது யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு போற தடையதெல்லாம் முடிஞ்ச அளவு யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் வச்சுட்டு போறாரு. அதோட ஹீரோ வீட்டை விட்டு ஓடினதுல இருந்து எந்த இடத்துலயும் இவரோட கார்டை யூஸ் பண்ணவே இல்ல, ஃபுல்லா கேஷ் தான். இதனாலேயே ஹீரோவை பிடிக்கிறது இவனுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு வழி மாற்றாதான்னு இவனுங்க ஏங்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் நைட் டைம் ஆயிடுச்சேன்னு கார் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்திட்டு ஹீரோ ரூம் புக் பண்ண உள்ள போயிடுறாரு. ரூம் புக் பண்ணிட்டு ஹீரோ வெளியே வர கேப்ல இந்த மூத்த பையன் கேமிங்ல கில்லாடிக்கிட்டு கொஞ்சம் பிரபலம் சொல்லியிருந்தோம்ல, அப்படி மூத்த பையனை தெரிஞ்ச ஏதோ ஒரு பொண்ணு, தல நீங்க கில்லர் பாய் தானே, நீங்க விளையாடுற கேம நான் நிறைய தடவை லைவ்ல பாத்திருக்கேன் தல, உங்களோட தீவிர விசிறி நானு, வாங்கலாம் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு மூத்த பையனோட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ அங்க வந்து ஹீரோ அதை பாத்துறாரு. அதான் அந்த பொண்ணு ஆரம்பத்திலே இக்க வச்சுட்டாலே நான் கில்லர் பாயோட தீவிர ஃபேனுன்னு. இப்ப அவன் கூட எடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பா, கண்டிப்பா அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவா இல்லையா, அதை வச்சு வில்லன் ஆளுங்க நம்மள நெருங்கி வந்துருவானுங்கன்ட்டு ரூம் கிடைக்கலமா வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம் அப்படின்னு ஹீரோவோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. போயிட்டு இருக்க வழியில நைட்டு லேட் ஆனதுனால கார்ல ஹீரோயின், மூத்த பையன், நடுப்பொண்ணு 3 பேருமே காதுல ஹெட்செட் மாறிட்டு தூங்கிடுறாங்க. இப்போதைக்கு கார்ல முழிச்சிருக்கிறது ஹீரோவும் கடைக்குட்டியும் மட்டும்தான். அப்போன்னு பார்த்து கார் போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜுக்கு மேல நின்னுட்டு இருந்த வில்லனோட ஆளுங்க 3 பேர் பைனாகுலர் மூலியமா வந்துட்டு இருக்க ஹீரோவோட காரை நோட் பண்றானுங்க. அவனுங்க அங்க இருந்து பைனாகுலர்ல பாக்குற விஷயத்த ஹீரோ கார்ல இருந்து மேனிக்கே கழுகு பார்வையில நோட் பண்ணிடுறாரு. எப்படியும் வேவ் பார்த்தவனுங்க பின்னால வருவானுங்கன்றது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஹீரோவோட நல்ல நேரம் கார்ல இருந்த அவரோட ஃபேமிலி மொத்தமும் ஹெட்செட் மாறிட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. அதனால அவனுங்களுக்கு சத்தம் கேட்காமலே முடிஞ்ச அளவு வரவனுங்களை சமாளிக்க பாப்போம்னு ஹீரோ ஆக்சிலேட்டர் மேல ஏறி நின்னதுதான் காரு பறக்குது. பின்னாலேயே வேற பைனாகுலர்ல பார்த்த 3 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட காரை சேஸ் பண்ணிக்கிட்டு வர வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச பணம், துப்பாக்கின்னு எல்லாத்தையும் சேஃப்டியா எடுத்துக்கிட்டு தான் ஹீரோ கிளம்பி இருக்காரு. சோ இப்ப சேஸ் பண்ணிட்டு வந்தவனுங்களை ஹீரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ண அவனுங்களும் பதிலுக்கு ஹீரோவை ஷூட் பண்ண பாக்குறானுங்க. அதுல எப்படியோ 2 பேரை ஹீரோ தட்டி விட்டுறாரு. ஒரே ஒருத்தவ மட்டும் ஹீரோவோட காருக்கு பக்கத்துல வந்து அவன் பைக்கை விரிட்டு ஹீரோவை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அந்நேரம் மாதிரி ஹீரோவோட கையில இருந்த கன்னு வேற தவறி கீழே விழுந்துருச்சு. அட ஈஸ்வரா என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு ஹீரோ பதறிட்டு இருக்கப்போ ஹீரோவோட கடைக்குட்டி பின்னால முடிச்சிட்டு இருக்கான்ல, குழந்தை தெரிஞ்சு எடுத்து கொடுத்துச்சா இல்ல கேஷுவலா எடுத்து கொடுத்துச்சான்னு தெரியல, அது கையில இருக்க பால் பாட்டில ஹீரோ கிட்ட கொடுத்ததும் ஹீரோ தொங்கிட்டு இருந்தவனோட மூஞ்சில பாலை பீச்சி அடிச்சு அவனை கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. முழிச்சவளுக்கு இங்க நடந்த எதுவுமே தெரியல. இப்படியே இந்த நைட்டு கடந்து போக ஹீரோ விடிய விடிய காரை ஓட்டி வேகாஸ்க்கு போக வேண்டிய தூரத்துல பாதி தூரம் வந்து ஒரு ஊர்ல காரை நிறுத்திருக்காரு. நடுப்பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா, அவன் ஒரு காலேஜ்ல படிக்கிறான், நடுப்பொண்ணும் அதே காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த காலேஜ் இருக்க ஊர் தான் இது. சோ நடுப்பொண்ணு தூங்கி ஏஞ்சதுமே நான் அந்த காலேஜுக்கு போய் என் பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு துடிக்கிறா. ஹீரோவும் நைட்டு முழுக்க காரை ஓட்டி களைப்பா இருக்காரு. சோ கொஞ்ச நேரம் அந்த காலேஜ்ல நம்ம ஃபேமிலியோட இருக்கிறது தான் நமக்கு ஒரே வழி, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம்னு ஹீரோ ஃபேமிலியோட அந்த காலேஜுக்குள்ள நுழைய இந்த இடத்துல தான் ஃபேமிலியை சேர்ந்த ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களோட
ஹீரோவும் தனித்தனியா பேசி இதுவரைக்கும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்காத விஷயங்களை இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆபத்தும் ஆண்ட வேலை வந்துருது. காலேஜ்ல கூட்டத்தோட கூட்டமா இருந்த ஹீரோ சடனா அந்த கூட்டத்துல ஒருத்தவனை பார்த்ததும், யார் இந்த ஒயிட் தாடி வச்ச குவைட் கொரில்லா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் அவனை பார்க்கலையே, ஒருவேளை அவன் நம்மள தேடி வந்தவனா இருப்பானோ அப்படின்னு அவனை பார்த்து சந்தேகப்பட்டு தனியா ஒரு இடத்துல அந்த ஆளை மடக்கி, யார் ராணி, எதுக்கு என் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ மிரட்ட, ஹீரோ இப்ப புடிச்சு வச்சிருக்க ஆளு ஒரு ஜெர்மன். அவன் ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஹீரோவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். சடார்னு அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வராங்க. வரவே வந்திருக்க ஹீரோயின் கிட்ட இந்த ஒயிட் தாடிக்கார எதையும் போட்டு விட்டுற கூடாது இல்ல. ஹீரோயினுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. சோ ஹீரோ ஜெர்மன் லாங்குவேஜ்ல, இப்ப மட்டும் வந்தவள்கிட்ட நான் உன்னை என்ன பண்ணன்றது சொன்னேன்னு வை, தாடி இருக்கும் ஆனா தலை இருக்காது, பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு இவனுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்லிட்டு, ஒண்ணு இல்லம்மா நம்ம ஜெர்மன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுற நீ போ அப்படின்னு ஹீரோயின் அனுப்பிவிட, பாரா பட்டோ உனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமாடா, இத்தனை நாள் இதை என்கிட்ட சொன்னதே இல்லையே. கலக்கிற பொண்ணு ஹீரோவை பாராட்ட மேனிக்கே ஹீரோயின் போயிடுறா. அதோட இப்ப ஹீரோ ஒரு ஜெர்மன்காரனை பிடிச்சு வச்சிருக்காரு இல்ல. ஹீரோ நினைச்ச மாதிரி அவன் வில்லனோட ஆள் இல்ல. இவங்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கப்பதான் உண்மையான வில்லனோட ஆள் கையில துப்பாக்கியோட இங்க வரான். அவன ஃபேமிலிக்கு தெரியாம கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள கூட்டிட்டு போன ஹீரோ வந்த வில்லனோட ஆளை வகுந்து எடுக்கிறாரு. அவனால ஹீரோவை சமாளிக்கவே முடியல. அடி ஒவ்வொன்னும் இடியா இறங்குது. அப்படி அடிச்சு வில்லனோட ஆளுக்கு நலுங்க வச்ச ஹீரோ அவனை கெமிஸ்ட்ரி லேப்லயே படுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இவரோட ஃபேமிலி இருக்க இடத்துக்கு வந்தா நடு பொண்ண காணோம். அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கு போயிருக்கா. போன இடத்துலதான் இந்த பொண்ணுக்கு ஒரு பெரும் சோகம். நம்ம லவ் பண்ற பையன் நம்மள மட்டுமே நினைச்சுக்கிட்டு ராம மாதிரி இருப்பான்னு இந்த பொண்ணு நினைச்சா, அவன் ஏற்கனவே அவனோட ரூம்ல வேற ஒரு பொண்ணோட குஜால் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த நடு பொண்ணால தாங்கிக்கவே முடியல. அட பாவி, நான் ஒன்ன லவ் பண்ணணும், உன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக இந்த காலேஜ்ல சேர என் வீட்டுல ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல்ல, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா தாண்டா போவ அப்படின்னு சாபெல்லாம் கொடுத்துட்டு அழுத மேனிக்கு இவ கார்ல வந்து உட்கார, இவ பிரச்சனை என்னன்றது ஃபேமிலி ஆளுங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா என்ன மாதிரியான சமாதானம் கொடுக்கறதுன்னு தெரியல. சோ ஹீரோ அவரோட ஸ்டைல்ல, ஏமா நான் மத்த அப்பா மாதிரி லெக்சர் எல்லாம் கொடுத்து போர் அடிக்க விரும்பல, ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நமக்கு ஒருத்தவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது எதுவா இருந்தாலும் சரி அதை அப்படியே நம்ம டபுளா கொடுத்துடணும். அந்த பையன் உனக்கு வலிய கொடுத்துட்டான்ல, உனக்கு பிரஷர் பாயிண்ட்னா என்னன்னு தெரியுமா? மனுஷ உடம்புல ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி இந்தியன் தாத்தா மாதிரி அங்க ஒரு பிரஷரை கொடுத்தோன்னு வையன், உள்காயம் வெளிக்காயம் ரெண்டுமே இல்லாம அவங்களுக்கு நம்மளால வலிய கொடுக்க முடியும். உனக்கு வேணும்னா சொல்லு, பிரஷர் பாயிண்ட் என்னன்றத அப்பா சொல்லி தரேன் அப்படின்னு ஹீரோ கேட்டதோட சீன் கட்டானா, விறுவிறுப்பா லவரோட ரூமுக்கு போன நடு பொண்ணு கதவை தட்டி அவன் வெளியே வந்ததும், ஏண்டா நல்லா பொன் வண்டு முட்டையில புரிஞ்ச பேபி வண்டு மாதிரி இருந்துகிட்டு என்ன லவ் பண்ணியா ஏமாத்துற, வாங்கிக்கடா இதென்ன அவன் கைய புடிச்சு ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே பிரஷர் பாயிண்ட்ல பிரஷர் அப்ளை பண்ணத்தான். ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டே லவர் கீழே விழுந்துடுறான். இதுக்கப்புறம் தான் நடு பொண்ணோட முகத்துல ஒரு சிரிப்பே வருது. இந்த சிரிப்போட அவ வந்து கார்ல ஏற திரும்ப ஃபேமிலி வேகாசம் நோக்கி பயணம் பண்றாங்க. ரொம்ப நேரமா இவங்க பயணம் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவா எந்த இடத்துலயும் ரெஸ்ட் எடுக்கல இல்லையா. சோ போற வழியில ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ண, இதுக்கு அடுத்த நாள் ஹீரோ எந்த புரோக்கர் கிட்ட ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாரோ அவனுக்கு கால் பண்ணி, ஜி நாளைக்கு இந்நேரம் நான் வேகாஸ்ல இருப்பேன், நீ கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு இந்த ஹோட்டல்ல இருக்க பாருக்கு வந்துரு, நான் பேசின மாதிரியே உங்ககிட்ட பணம் கொடுத்துறேன், நீ ரெடி பண்ண ஃபேக் பாஸ்போர்ட்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவங்கிட்ட பேசி காலை கட் பண்ணிட்டு ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கப்போ ஹீரோ கிட்ட வந்த மூத்த பையன் இவ்வளவு நாளா இவனுக்கு கேமிங் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத அவன் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப அதை ஹீரோ கிட்ட சொல்றான், டேய் கேம்லாம் ஒரு வாழ்க்கையாடா, ஏன்டா திரும்ப திரும்ப நான் கேம் தான் விளையாடுவேன்னு அடம் பிடிக்கிற, அதை விட்டுட்டு வர பழப்ப பாருடா அப்படின்னு எப்பவும் போல இப்பவும் ஹீரோ சேம் அட்வைஸ போட, அப்பா உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுப்பா, கேமிங் வேர்ல்டுல எனக்குன்னு தனியா ஒரு பேரே இருக்குப்பா, நான் அதுல தான்ப்பா ஏதாவது பண்ண விரும்புறேன், வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா, இதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கேமிங் சென்டர் இருக்குல்ல, வா நீ நானும் அங்க போவோம், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷூட்டிங் கேம் விளையாடுவோம், நீ அந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன்னு வையேன், நீ சொல்றத நான் கேக்குறேன், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேனா நான் சொல்றதா நீ கேட்டாகணும், ஓகேவா அப்படின்னு மூத்த பையன் ஒரு டீல போட்டுட்டு மூத்த பையன் ஹீரோ 2 பேருமா சேர்ந்து அந்த கேமிங் சென்டருக்கு போறாங்க. இங்க கம்ப்யூட்டருக்குலாம் வேலையே இல்ல, 2 பேரோட கையிலயும் ஒரு லேசர் துப்பாக்கியே கொடுத்துருவாங்க. அங்க ஒளிஞ்சு பதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சு பதுங்கி மாறி மாறி லேசர் கண்ணால ஷூட் பண்ணிக்கணும். எந்த ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை ஷூட் பண்ணி முதல்ல 3 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ரூல்ஸ் எல்லாம் மூத்த பையன் தெளிவா சொன்னதும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. பாவம் மூத்த பையனுக்கு தெரியல, இவன் பொழப்புக்கு இந்த கேம் விளையாடுறவன், ஆனா ஹீரோ பிறந்ததுல இருந்தே இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட முடியுமா? சோ கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அசால்ட்டா ஹீரோ 2 தடவை மூத்த பையனை ஷூட் பண்ணிடுறாரு. மூத்த பையனையும் வீக்குன்னு சொல்லிட முடியாது, அப்பா 2 பாயிண்ட் எடுத்துட்டாரு, அவரை நம்ம பீட் பண்ணி ஆகணும்னு இவனும் ஹீரோ மாதிரியே ஒளிஞ்சு ஓடி ஹீரோவை 2 தடவை ஷூட் பண்ணி இவனும் 2 பாயிண்ட் எடுத்துறான். அது சரி, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, நீ ஏமாவன் தான்டா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல அப்படின்னு அவன் 2 தடவை ஹீரோ ஷூட் பண்ணதுல ஹீரோவுக்கு ஒரு பெருமை. இருந்தாலும் இந்த கேம்ல கடைசியா ஜெயிக்கிறது ஹீரோ தான். இதுல மூத்த பையனுக்கு ஷாக்கு மேல ஷாக்கு, என்னடா இது, இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், கன் எடுத்து இந்த கலக்கு கலக்குறாரு,
எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு பையன் ஜர்க் ஆயிடுறான். இதுக்கப்புறம் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து வேகாஸுக்கு போயிடுறாங்க. அங்க தன்னோட குடும்பத்துக்கு ரொம்பவே ராயலா ஹீரோ ஒரு ஹோட்டல்ல ரூமையும் எடுத்து வச்சுட்டாரு. ரூம்ல ஃபேமிலியை விட்டதும் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இந்த ஹோட்டல்ல இருக்க பாருக்கு தான் ஹீரோ புரோக்கரை வர சொல்லிருப்பாரு. அவனும் வந்துட்டான். பார்ல இருக்க அவனை போய் மீட் பண்ண ஹீரோ, ஏண்டா டேய் நல்லா நகல் எடுத்த அகல் விளக்கு மாதிரி இருந்துகிட்டு நைட் டைம்ல உனக்கு எது கூலிங் கிளாஸ் சி கல்ட்டு அப்படின்னு அவனை கலாய்ச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பேசின மாதிரியே அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவன் ரெடி பண்ண ஃபேக் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. இன்னமும் ஹீரோ செய்ய நினைச்சு பெண்டிங்ல இருக்க ஒரே விஷயம் நடந்துட்டு இருக்க உண்மையை அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்றது. இன்னைக்கு நைட்டு தான் பொண்டாட்டியோட தனியா டின்னர் போற மாதிரி ஹீரோ இந்த ஹோட்டல்லயே ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அங்க வச்சு பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லிடலான்றதுதான் ஹீரோவோட எண்ணம். அதுக்கேத்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு டின்னருக்கு கிளம்புறதுக்கு முன்னால இவங்க பசங்களை ரூம்லயே இருக்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா அதுங்க இருக்கவங்களா செல்ஃப்மேட் சூனிய பொம்மைங்க. ஹீரோ அவ்வளோ சொல்லியும் எதையும் கேட்காம இவங்க இந்த பக்கம் போனதும் அதுங்க அந்த பக்கம் ஊர் சுத்த கிளம்பிடுதுங்க. இந்த ஊர்ல சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. அதோட மூத்த பையன் கேம் விளையாடுறான்ல, அந்த கேமிங் சம்பந்தமா ஒரு இடத்துல ஒரு காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. மூத்த பையன் நடு பொண்ணு கடைக்குட்டி. இவங்க 3 பேரும் அங்க எங்கன்னு சுத்திட்டு கடைசியா கேமிங் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வரவே மூத்த பையனுக்கு தான் அந்த கேமிங் வேர்ல்டுல கில்லர் பாய்னு தனியா ஒரு பேரே இருக்கு. சோ அங்க இருக்கவங்களா மூத்த பையனை பார்த்துட்டு, தல நீங்க கில்லர் பாய் தானே அப்படின்னு ஆச்சரியத்துல புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்தா டின்னர்ல உட்காந்துருக்க தான் பொண்டாடிக்கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம்னு ஹீரோ ஒவ்வொரு தடவை ஆரம்பிக்கும் போதும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கடைசியா ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வெயிட்டர் ஹீரோ உண்மையை சொல்றப்பலாம் சார் தண்ணி வேணுமா வெண்ணெய் வேணுமான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுல கடுப்பான ஹீரோவும் அவன் பிரெஞ்சுக்காரன் இல்லையா, சோ அவனோட லாங்குவேஜ்லயே அவனை திட்டி தீக்கிறாரு. இதுவும் ஹீரோயினுக்கு ஒரு புதுவித ஆச்சரியம். சாமி யார் தான் சாமி நீ? அப்ப என்னடானா ஜெர்மன் பேசுற, இப்ப என்னடானா பிரெஞ்சு பேசுற, உனக்கு இத்தனை லாங்குவேஜ் தெரியும்ன்றதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையேடா, எங்க இருந்தடா இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் ஆச்சரியப்படவே ஹீரோயினுக்கு அந்த ஆச்சரியம் குறையறதுக்கு முன்னாலேயே ஹீரோ உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நான் 18 வருஷத்துக்கு முன்னால அசாசினா இருந்தமா, அப்புறம் எப்போ உன்னை சந்திச்சனோ அப்பவே அந்த வாழ்க்கை வெறுத்து போய் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிடலாம்னு நான் வந்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு நீ நம்மளோட 3 பசங்க தான் முக்கியம். ஆனா என்னோட பாஸ்ட் வாழ்க்கை இப்ப என்ன துரத்த ஆரம்பிக்குது. என்ன ஆனாலும் சரிமா, என்ன மீறி ஒன்னையும் நம்ம பசங்களையும் எவனும் காயப்படுத்த நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ உருகி உருகி உண்மையை சொன்னா எதிரில் உட்கார்ந்திருந்த ஹீரோயினோட மூஞ்சில எந்தவித ரியாக்ஷனும் காணோம். ஏன்னா ஹீரோ உண்மை எல்லாத்தையும் பிரெஞ்சு லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு பிரெஞ்சு தெரியாது. சோ ஹீரோ சொன்ன கருத்து ஹீரோயின் காதல ஏறினாலும் கபாலத்துக்கு எட்டல. அந்த மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு புரியுற மாதிரி உண்மையை சொல்ல இப்ப தைரியம் வரல. அதனால இப்போதைக்கு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இவங்க இந்த இடத்துலயே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பசங்க காம்படிஷன் நடக்கிற இடத்துல இருந்தாங்கல்ல, காம்படிஷனோட ஃபைனல்ல மூத்த பையனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. சோ அவன் கேம்ல விளையாண்டு சுத்தி இருக்க எல்லாரையும் தெரிக்க விட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஃபன் பண்ணி பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்படியே நேரம் கடந்து போக சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரூம்ல இருக்க பசங்களை கால் பண்ணி ஸ்டேட்டஸ் கேட்போம்னு ஹீரோ இவர் இருக்க இடத்துல இருந்தே ரூம்ல இருக்க டெலிபோனுக்கு கால் பண்ணா போனு ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. இதுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உடனே ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இவரோட ரூமுக்கு வர, இவங்க ரூமுக்கு வரதுக்கு முன்னாலேயே வில்லனோட ஆளுங்க ரூம்ல பட்டைய போட்டிருக்கானுங்க. ரூமுக்குள்ள வந்து ஹீரோயின் பாத்ரூம் போன சமயத்துல ஒரு 3 பேர் துப்பாக்கியை தூக்கிட்டு ஹீரோவுக்கு முன்னால வந்துடுறானுங்க. பதிலுக்கு ஹீரோவும் துப்பாக்கி எடுத்து வந்த 3 பேருக்கு முக்தியை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தனியா இருக்கா இல்லையா ஹீரோயின், அவளை ஒரு பியர்டு வச்ச பெரிய பெருச்சாலி துப்பாக்கி முனையில பிடிச்சு ஹீரோவுக்கு முன்னால கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரவன யாருன்னு ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். 18 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ அவன் எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது எதுவுமே தெரியாது இல்லையா. இப்ப ஹீரோ தனக்கு முன்னால வந்தவங்க கிட்ட டேய் தடிமாடு எதுவா இருந்தாலும் நீ நானும் பேசி தீர்த்துக்கலாம், என் பொண்டாட்டியை விட்டுரு அப்படின்னு அவனை உரிமையா பேர் சொல்லி பேசவே ஹீரோயின் உறைஞ்சு போயிடுறா. பட் இவங்களோட கான்வர்சேஷன் நிக்கல. ஹீரோ இப்படி பேசிட்டு அவர் கையில வச்சிருந்த கண்ணை கீழே வச்சதும், நீ சொல்ற மாதிரி எல்லாம் விட முடியாது ராசா, எங்களை விட்டுட்டு போனல்ல, சோ நாங்க முதல்ல ஒன்ன கொலை பண்ணுவோம், அடுத்து உன் பொண்டாட்டியை கொலை பண்ணுவோம், அப்புறம் உன் பசங்க எல்லாரும் கேமிங் சென்டர்ல இருக்காங்க, கடைசியா அவங்களையும் போய் கொலை பண்ணுவோம் அப்படின்னு தடிமாடு பேசிட்டு இருக்கும் போதே கண்ணை கீழே வைக்கிற மாதிரி கையை எடுத்துட்டு போன ஹீரோ ஷூ ஷார்ட்ஸ்ல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து விட்டாரு பாருங்க ஒரு ஷாட். அது நேரம் தடிமாரோட கண்ணிலேயே சொருவி ஆளு அவுட். இதுக்கப்புறம் ஹீரோ தான் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு முயற்சி பண்ணா அவ கேட்கிற நிலைமையில இருக்கா. முதல்ல பசங்களை காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோ சொல்ற எதையும் கேட்காம விறுவிறுன்னு கேமிங் சென்டருக்கு போக பின்னாலேயே போன ஹீரோவும் கேமிங் சென்டர்ல 3 பசங்களையும் பார்த்துட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போய், இந்த மாதிரிப்பா அப்பா 18 வருஷத்துக்கு முன்னால அசாசினா இருந்தேன், அப்ப என் கூட இருந்தவங்களே நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டு இப்ப என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு பசங்கள்கிட்ட ஹீரோ சொன்னா, அப்பா நீ வேற போப்பா சிரிப்பு காட்டிட்டு இருக்க, நீ ஆகுது அசாசின் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்றத பசங்க நம்பவே மாட்டானுங்க. அப்போ ஒன்னு பார்த்து வில்லனோட ஆள்ல ஒரு பொண்ணு வருத்தி தூரத்துல இருந்து துப்பாக்கியால ஷூட் பண்ணதுதான். டாடி அப்ப நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு இப்பதான் பசங்களுக்கு உண்மை புரியுது. அடுத்து துரத்திட்டு வந்தவங்களுக்கு கண்ணாலேயே பதில் சொன்ன ஹீரோ ரொம்பவே ஸ்மார்ட்டான மூவ்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள போட்டு தள்ளிட்டு லாஸ்டா தொல்ல இல்லாத ஒரு இடத்துல மனைவி மக்களோட வந்து உட்கார்றாரு. இங்கதான் படம் முழுக்க ஹீரோ சொல்லணும்னு நினைச்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம
நம்மளே படத்துல 3 தடவைக்கு மேல சொல்லிட்டோம்ல, அதே விஷயத்தை தான் இப்பவும் ஹீரோ அவரோட பொண்டாட்டி புள்ளைகிட்ட சொல்றாரு. இத சொல்லிட்டு இனிமேல் நம்ம சொந்த ஊருக்கு போக முடியாது, நான் உங்களுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டேன், நாளைக்கே இந்த நாட்டை விட்டு காலி பண்றோம்னு ஹீரோ பாஸ்போர்ட் ஒவ்வொன்னத்தையும் பொண்டாட்டிகிட்டையும் பசங்கள்ட்டையும் கொடுக்க, எது 18 வருஷத்துக்கு முன்னால நீ திமிரெடுத்து போய் ஒரு கேங்ல சேர்ந்து அவங்க சொல்ற வேலையை முடிக்கிறேன்னு ஆளுங்களை கொலை பண்ண, தோ இப்போ நம்மள துரத்திட்டு வந்த ஆளுங்கள்ல 4 பேரை எங்க கண்ணு முன்னாலேயே போட்டு தள்ளிட்ட, திரும்ப ஒன்ன மாதிரி ஒரு கொலைகாரனை நம்பி வெளிநாட்டுக்கு வர சொல்றியா? நீ எங்க கூட இருக்கிறதுனால தானே எங்க உசுருக்கே உத்தரவாதம் இல்லாம இருக்கு, இனிமேல் எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம், உன் பிரச்சனையை நீ பாத்துக்கோன்னு ரொம்பவே காரசாரமா பேசின ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே ஆரம்பத்துல ஒரு சைனீஸ் பொண்ணு ஹீரோயினை மீட் பண்ணி, நான் ஒரு டிராவல் ஏஜென்ட், எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு ஆசை இருந்தா எனக்கு கால் பண்ணுன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போச்சுல்ல, அவ விசிட்டிங் கார்டு கால் பண்ண ஹீரோயின் சொந்த ஊருக்கே போகணுன்றதுக்கு ஒரு டிராவல் பிளான அரேஞ்ச் பண்றா. அடுத்த நாள் ஹீரோயின் பசங்களோட ஹோட்டலை விட்டு கிளம்புனா, எங்கம்மா போற, தனியா போறதெல்லாம் சேஃப்டி இல்லம்மா, நான் சொன்னா கேளுமான்னு ஹீரோ முடிஞ்ச அளவு இவங்களை தடுக்க முயற்சி பண்றாரு. அத காதுலயே வாங்காத ஹீரோயின் பசங்களோட சைனீஸ் பொண்ணு வர சொன்ன இடத்துக்கு போனா, அங்க இவங்களுக்காக ஒரு பிரைவேட் பிளைட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சைனீஸ் பொண்ணும் அதே இடத்துல தான் இருக்கா. அவளை நம்பி 3 பேரும் பிளைட்டுக்குள்ள போனா, வக்காலி இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சைனீஸ் பொண்ணு அவளோட எக்ஸ மீட் பண்ண ஹீரோயினோட ஊருக்கு வந்ததா. அப்ப அவ ஹீரோயின் கிட்ட சொன்னால, அவளோட எக்ஸ் வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். அது மட்டும் இல்ல, இந்த சைனீஸ் பொண்ணும் வில்லனோட கேங்ல ஒருத்தி. அந்த டைம்ல ஹீரோவும் இந்த சைனீஸ் பொண்ணும் ஒண்ணுமண்ணுமா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு வில்லன் கூட இருக்க பிடிக்காம வில்லனை விட்டுட்டு வந்ததோட மட்டும் இல்லாம இந்த சைனீஸ் பொண்ணையும் கைட்டு விட்டுட்டு வெளியே வந்து அடுத்து ஹீரோயினை மீட் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போயில இருந்து எப்படியாவது ஹீரோ பக்கத்துல நெருங்கிடணும்னு சைனீஸ் பொண்ணுக்கு ஒரு எண்ணம். சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவ ஒரு நாள் ஹீரோயினை சந்திச்சு இவ மேல ஹீரோயினுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசி விசிட்டிங் கார்டையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. என்னைக்கா இருந்தாலும் இந்த பச்சி நம்ம கிட்ட வந்து சேரும்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு சைனீஸ் பொண்ணே எதிர்பார்க்கல. இப்ப நினைச்சது நடந்து உண்மை எல்லாத்தையும் அவ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வில்லன் வந்து நிக்கிறான். இதோட இங்க சீனை கட் பண்ணா ரூம்ல இருக்க ஹீரோவுக்கு வில்லன் கிட்ட இருந்து கால் வருது. தம்புடு எங்க இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, உங்க குடும்பம் மொத்தமும் என்கிட்ட தான் இருக்கு, அவங்க உங்களுக்கு உயிரோட வேணும்னா கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்து சேர்றீங்களா அப்படின்னு வில்லன் சொன்னதும் ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு போனா, அங்க நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு அட்டேங்கப்பா 50 பேர் குரூப்பே இருக்கு. வந்த ஹீரோவை வில்லனோட ஆளான ஒரு மொட்டை தான் கீழ இருந்து லிப்ட் ஏத்தி மேல கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல தான் ஒரு படுபயங்கரமான ட்விஸ்ட கொடுக்கறானுங்க. மேல போய் ஹீரோ வில்லனை பார்த்ததும், அப்பா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, ஏன்பா என்ன புடிச்சு இந்த நோண்டு நோன்ற அப்படின்னு வில்லனா அப்பான்றாப்புல. என்னடா இதுன்னு ஹீரோவோட ஃபேமிலி அதிர்ச்சியானா, அட ஆமாங்க, இந்த ஆளு என்னோட அப்பா தான், குழந்தையில இருந்தே என்ன குலகாரன் ஆக்கிறதுக்கு உண்டான எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்தான், அதனாலதான் வெறுத்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல நான் வெளியே வந்துட்டேன், இப்பவும் விடாம சாவடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ அவரோட ஃபேமிலி கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே, இங்க பாரு இந்த பேச்செல்லாம் இங்க தேவையில்லாத ஒண்ணு, நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கறேன், நீ போனதுக்கு அப்புறம் என் தொழிலே படுத்துருச்சு, சோ நீ திரும்பவும் என்னோட கேங்ல வந்து சேரணும், அப்படி நீ பண்ணிட்டனா உன்னோட ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அவங்கள சொந்த ஊருக்கே அனுப்பிடுறேன், சொல்ல போனா உன் ஃபேமிலியும் உன்னை விட்டுட்டு போயிடணும் தானே விருப்பப்படுது, அப்படிப்பட்டவங்கள நீ விட்டு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அதை விட்டுட்ட இல்ல என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், அவங்கள விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன, உன் கண்ணு முன்னாலேயே இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு லாஸ்டா ஒன்னையும் போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும், டிசிஷனை நீயே எடுத்துக்கொண்டு வில்லன் சொன்னதும் நான் பண்ணுவார் பாவம் ஹீரோ, இவருக்கு இவரோட ஃபேமிலியை காப்பாத்தணும். சோ ஹீரோ வில்லன் கொடுத்த முதல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வில்லன் கூடவே இருக்கிறதா ஒத்துக்கிறாரு. அப்புறம் வில்லன் ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் ஒரு மொட்டை கிட்ட சொல்லி பில்டிங்ல இருந்து கீழே கூட்டிட்டு போக சொல்றாரு. லிப்ட் கிட்ட போற வரைக்கும் மூத்த பையனும் நடு பொண்ணு ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டே வராங்க. அம்மா அப்பாவை நம்ம இந்த மாதிரி அனாதையா விட்டுட்டு வரதெல்லாம் நியாயமாமா, அவர் இந்த முடிவை எடுத்ததே நம்மளை காப்பாத்தணும்ன்றதுக்காக, அதுவும் எப்படி எடுத்திருக்காரு, நம்ம அவரை லவ் பண்ணல, நம்ம தான் அவரை விட்டுட்டு போறோம்னு நினைக்கிறோம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காரு, ஆனா நம்ம அவரை எவ்வளவு லவ் பண்றோம்ன்றத அவருக்கு புரிய வைக்கணும்ல, புரிய வச்சதுக்கு அப்புறமும் அவர் நம்மளை விட்டுட்டு தான் போகணும்னு முடிவு எடுத்தாருன்னா அது அவர் விருப்பம், பட் புரிய வைக்க வேண்டியது நம்மளோட தார்மீக கடமை இல்லையா அப்படின்னு இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ கூட வந்திருக்கான்ல ஒரு மொட்டை, அவன் கம்முன்னு இருங்கன்னு இவங்கள அடக்கிட்டு இருக்கான். நடுவுல வெறியான ஹீரோயின், ஆட்டாங்க நல்லா காத்து போன கால்பந்து மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு சும்மா எகிரிக்கிட்டா இருக்க நீ, சத்த சும்மாறான்னு கடைக்குட்டி போட்டிருந்த டைப்பர் அவுத்து அதை மொட்டை மூஞ்சில வச்ச ஹீரோயின் அவனை லிப்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. இன்னொரு பக்கம் வில்லனும் அவன் ஆளுங்களும் அங்க இருந்து கிளம்ப தயாராயிடுறாங்க. அதுக்கு முன்னால நான் ஹீரோ கிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும்னு சைனீஸ் பொண்ணு கேட்டதுனால என்ன மாச்சு பண்ணு, ஆனா சீக்கிரம் கீழே அவனை கூட்டிட்டு வந்து சேரு அப்படின்னு வில்லன் இவங்கள இங்கே விட்டுட்டு போயிடுறான். சேர்ல கட்டப்பட்டிருந்த ஹீரோ கிட்ட சைனீஸ் பொண்ணு வழியிறா குழையிறா என்னென்னமோ பண்றா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோவும் இவரோட கையில கட்டியிருந்த கட்ட ஊத்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி அவ உடம்புல அங்க இங்கன்னு கை வச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் கீழே மொட்டையை போட்டு தள்ளின ஹீரோயின் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு மேல வந்து ஹீரோ பண்றத பார்த்ததும், அட தேவுடா கொஞ்ச நேரம் நான் இங்க இல்ல, அதுக்குள்ள ஒரு பொண்ணோட போர்க்களம் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா நீ அப்படின்னு டென்ஷன் ஆகி நின்னுட்டு இருக்கப்போ ஹீரோ அந்த பொண்ணோட உடம்புல அங்க எங்கன்னு பிடிச்சது சல்லாபத்துக்காக இல்ல. ஒரு சீன்ல ஹீரோ அவரோட பொண்ணு கிட்ட பிரஷர் பாயிண்ட்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாரு இல்ல, அதை இவளோட உடம்புல அப்ளை பண்றதுக்காகத்தான்.
ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணோட உடம்புல பாயிண்ட கண்டுபிடிச்சு பிரஷரை கொடுத்து அடுத்த செகண்டே சைனீஸ் பொண்ணு மயக்கமாகிடுறா. ஹீரோவும் இங்க தான் இருக்காரு, ஹீரோவோட ஃபேமிலி ஆளுங்களும் இங்க தான் இருக்காங்க. ஹீரோ இப்ப நினைச்சா கூட இவர் ஃபேமிலியோட இங்க இருந்து தப்பிச்சு கண்ணு காணாத இடத்துக்கு போயிடலாம். ஆனா இது நிரந்தரமான தீர்வு இல்ல. அப்படி போயிட்டா வில்லன் என்னைக்கு வேணும்னா இவங்களை துரத்திக்கிட்டு வர வாய்ப்பு உண்டு. இந்த பிரச்சனையை இன்னைக்கு இங்கேயே இப்பவே முடிக்க நினைச்ச ஹீரோ இவரோட ஃபேமிலி கிட்ட, நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு பழைய வாழ்க்கை வாழறதுல எந்தவித விருப்பமும் இல்ல. உங்க கூட ஒரு சாதாரண மனுஷனா வாழறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நான் பழைய ஆளா இருந்தா மட்டும்தான் காலத்துக்கும் உங்க கூட நான் நினைச்ச மாதிரி வாழ முடியும். சோ இன்னைக்கு ஒரு நாள் நான் பழைய ஆளா இருந்துக்கிறேன்னு கையில துப்பாக்கியை தூக்குன ஹீரோ கூட மூத்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு, டேய் கண்ணா, நடக்கிற சண்டையில நீதான் என்னோட கண்ணா இருக்க போற. இவனுங்க ட்ரோன் கேமரா வச்சிருக்கானுங்கல்ல, அதோட கண்ட்ரோல நீ வச்சுக்கோ. நான் கீழே போனதுக்கு அப்புறம் ட்ரோன் கேமரா மூலியமா என் பக்கத்துல எவன் இருக்கான், எவன் எந்தெந்த டைரக்ஷன்ல இருந்து வரான்ற எல்லாத்தையும் நீதான் என்கிட்ட சொல்ல போற. அதை கேட்டுதான் நான் சண்டை போட போறேன்னு மூத்த பையனுக்கு இந்த வேலையை கொடுத்த ஹீரோ மூத்த பையன் உட்பட மீதி ஃபேமிலி ஆளுங்க எல்லாரையும் ரூஃப் டாப்புக்கு போக சொல்லிட்டு இவரு கீழே போய் சண்டைய ஆரம்பிக்கிறாரு. வெறியான ஃபைட் ஒன்று அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இருந்து அவங்க வராங்க, அந்த பக்கம் இருந்து அவன் வரான்னு மூத்த பையன் சொல்ல ஹீரோ ஒவ்வொரு விக்கெட்டையா எடுத்துட்டு இருக்க. இந்த கேப்ல மயக்கத்துல இருந்தா இல்லையா சைனீஸ் பொண்ணு, இவ மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு ரூஃப் டாப்புக்கு வந்துடுறா. பசங்களை காப்பாத்தணுன்றதுக்காக ரூஃப் டாப்புக்கு வந்த சைனீஸ் பொண்ணு கிட்ட ஹீரோயின் சிங்கிள் செய்யலாம்னு களத்துல இறங்கவே, என்ன அடி உழுதுன்றீங்க, மரண அடி. ஆனா சைனீஸ் பொண்ணுக்கு இல்ல, சண்டைக்கு போன ஹீரோயினுக்கு. சைனீஸ் பொண்ணு ஹீரோயினை தூக்கி போட்டு பொளந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மூத்த பையன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத நிறுத்தல. அவன் ஹீரோவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கீழே ஹீரோ எல்லாரையும் அலற விட்டுட்டு இருக்காரு. பட் மேல ஹீரோயினோட நிலைமையோ ரொம்ப பரிதாபகரமா இருக்கு. சைனீஸ் பொண்ணு ஹீரோயின் அடிச்சு இந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே இருக்க ஒரு ஃப்ளோர்ல தூக்கி போட்டதும் ஹீரோயின் டீனேஜ் வயசுல இருக்கிறப்ப அத்லட்டா இருந்தவ. சோ இந்த ஃப்ளோர்ல இருந்து மேல் ஃப்ளோருக்கு போறதுக்காக கையில ஸ்டிக் ஒன்னு எடுத்து அதை வச்சே ஜம்ப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா சனியா அந்த ஸ்டிக்கு கூட சதி பண்ணுது. 2 தடவை ஹீரோயின் தாண்டும் பொழுது பேலன்ஸ் இல்லாம அந்த குச்சி உடச்சிக்குது. இத பார்த்த சைனீஸ் பொண்ணு, ஏண்டி 1000 தானே சின்ன வயசுல அத்லட்டா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அம்மா ஆயிட்டல்ல, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு இவ ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கப்போ கண்ணுல ஃபயரை கொண்டு வந்த ஹீரோயின் 3வது தடவையும் ஸ்டிக்க வச்சு தாண்டற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்க கொடுத்து வெச்சா பாருங்க சைனீஸ் பொண்ணுக்கு ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் நினைச்ச மாதிரி ஹீரோயின் இந்த தடவை உயரம் தாண்டுதலுக்கு ட்ரை பண்ணல, ஈட்டி எறிதலுக்கு ட்ரை பண்ணி கையில இருக்க ஸ்டிக்க விட்டா பாருங்க காத்துல, அது நேரா சைனீஸ் பொண்ணோட நெஞ்சிலேயே போய் சொருவிக்குது. இதுக்குதான் ரிசல்ட் என்னன்னு தெரியறதுக்கு முன்னால ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாருகிட்ட அப்படின்னு சைனீஸ் பொண்ணு கிட்ட கெத்த காட்டிட்டு அடுத்து ஹீரோயின் பசங்க எல்லாரும் கீழே வந்தா அதுக்குள்ள ஹீரோ வில்லனோட ஆளுங்களை போட்டு தள்ளிட்டாரு. பட் கடைசியா வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில இருக்காரு. அதே சமயத்துல இவங்களும் மேல இருந்து கீழே வந்துட்டாங்களா. வந்த நடு பொண்ணு வில்லன் கிட்ட, தாத்தா என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா தாத்தா, ஒரே ஃபேமிலி ஆளுங்களே கொலை பண்ண இப்படி துடிக்கிறியே, இதெல்லாம் வேணாம் தாத்தா, பேசாம நீயும் எங்க கூட வந்துரு, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சென்டிமெண்ட் ஊசிய போட பதிலுக்கு வில்லனோ, பாப்பா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ கொடுக்குற இந்த சின்ன ஸ்பீச்சுக்கு மனசு மாதிரி உங்க கூடவே வந்துடுற ஆள் மாதிரி தெரியுதா, போமா அந்த பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கலாய்க்கிறான். அங்கதான் நடுப்பொண்ணு வில்லனுக்கு கொடுக்குற ஒரு ட்விஸ்ட், யோ டைபாய்டு வந்த டால்பின், நான் இந்த மாதிரி எல்லாம் பேசினது நீ என் கூட வரணும்ன்றதுக்காக இல்ல, உன்னை டைவர்ட் பண்ணி எங்க அப்பா தப்பிக்கிறதுக்கு உண்டான டைம் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக, கொஞ்சம் அக்கடை சூடு அப்படின்னு நடுப்பொண்ணு சொன்னதும் வில்லன் திரும்பி பார்த்தா கையில ஒரு தடியோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ வில்லனை அடிச்சு மட்டை ஆக்கிடுறாரு. அப்புறம் என்ன, இனிமேல் இவங்களை தடுக்க யாருமே இல்ல, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. அப்படியே இங்க சீனை கட் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தா ஹீரோட ஃபேமிலியில ஹீரோ உட்பட யார் யாருக்கு என்னென்ன ப்ரொஃபஷன் சூட் ஆகுமோ, எது மேல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமோ அதையே அவங்களோட ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறாங்க. முதல்ல வில்லன் அரெஸ்ட் ஆகிட்டான். அந்த நியூஸை கவர் பண்ணி ரிப்போர்ட் பண்றது நடு பொண்ணுதான். சோ அவர் ரிப்போர்ட்டர் ஆயிட்டா. 2வது ஹீரோ இவரோட தலைமையில ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சு பேங்குக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3வது ஹீரோயின் இவன் நினைச்ச மாதிரியே அத்லெட்டிக் கோச் ஆயிட்டா. 4வது நடு பையன் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே முழுக்க கேமிங்ல இறங்கிட்டான். இப்படி எல்லாரும் பண்றதையும் காட்டி முடிச்சதும் 18 வருஷமா ஹீரோ ஒரு ஃபேமிலியோட எங்கேயுமே வெளியே போலல்ல, எங்க போனா வில்லன் நம்மள கண்டுபிடிச்சிருவானோன்னு இப்பதான் அந்த பிரச்சனையே இல்லையே. சோ வாரம் இந்த ஃபேமிலி ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்பவும் ஃபேமிலி மொத்தமும் ஒரு மினி வேனை பிடிச்சு அதுல ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே ரோட் ட்ரிப்புக்கு கிளம்பி போக அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.